ரீசெண்டா முடிஞ்ச எஸ்எஸ்சியோட ஸ்டெனோ எக்ஸாம்ஸ்ல ப்ராபபிலிட்டியில பேஸ் தேரம் டாபிக்ல இருந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல்ல பேஸ் தேரம் பத்தி டீடைலா வீடியோ வந்து டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம சேனலோட நேமுக்கு மேல அந்த வீடியோங்கிறது இருக்கும். நீங்க பேஸ் தேரம் பார்க்கலனா அந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாத்துருங்க. பேஸ் தேரத்தை நீங்க கம்ப்ளீட்டா அதுல கத்துக்கிட முடியும். நாம இப்போ இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா 4 ஃபேர் காயின் இருக்கு, 4 டபுள் ஹெட்டட் காயின் இருக்கு, ஒரே பேக்ல வந்து இருக்கு. இப்போ நம்ம ஒரு பேக்ல அந்த பேக்ல இருந்து ஒரு காயின் நம்ம சூஸ் பண்ணி அந்த காயினை 3 டைம் ஃபிளிப் பண்றோம். அந்த 3 டைமே ஹெட்டா தான் வருது. ஸோ ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிட்டு ஆமா அந்த ஃபிளிப் பண்ண காயினுங்கிறது டபுள் ஹெட்டட் காயினா இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினை பேஸ் தேரமா மாத்துறதுக்கான காரணம். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ 4 ஃபேர் காயின் இருக்கு, 4 டபுள் ஹெட்டட் காயின் இருக்கு. இந்த ரெண்டுமே காயினுமே பாத்தீங்கன்னா ஒரே பேக்ல தான் இருக்கு. இப்போ நம்ம ஃபேர் காயினை சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? டோட்டல் காயின் 8 இருக்கு. அதுல ஃபேர் காயினை சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 4/8. ஸோ இப்போ ஃபேர் காயினை சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2. அதே மாதிரி டபுள் ஹெட்டட் காயின் 4 டபுள் ஹெட்டட் காயின் இருக்கு. டோட்டல் காயின் இந்த பேக்ல எவ்வளவு இருக்கு? இது 4 டோட்டலா 8. ஸோ இதை சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபேர் காயினை சூஸ் பண்ணிட்டோம். ஃபேர் காயினை சூஸ் பண்ணிட்டு அது 3 டைம் ஃபிளிப் பண்றோம். இது 3 டைம் ஃபிளிப் பண்றப்போ மொதல் டைம் ஃபிளிப் பண்றோம். என்ன ஹெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவு? 1/2. ஏன்னா ஹெட் வரலாம் இல்லைன்னா டெய்ல் வரலாம். டோட்டல் அவுட்கம்ங்கிறது 2. நமக்கு ஹெட் தான் தேவை. 1/2. இது ஒரு டைம் ஃபிளிப் பண்ணா, ரெண்டாவது டைம் ஃபிளிப் பண்ணா அதே ப்ராபபிலிட்டி, மூணாவது டைம் ஃபிளிப் பண்ணா அதே ப்ராபபிலிட்டி. அப்போ ஃபேர் காயின் எடுத்து 3 டைம் நம்ம ஃபிளிப் பண்ணோம்னா ஒவ்வொரு டைமும் இந்த ப்ராபபிலிட்டி வருது. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி 1/8. அதே மாதிரி டபுள் ஹெட்டட் காயின், டபுள் ஹெட்டட் காயின்ங்கிறது உங்களுக்கு ரெண்டு சைடுமே ஹெட் இருக்க போகுது. ஸோ டோட்டல் அவுட்கம்ங்கிறது 2. நம்ம 2 டைம் நம்ம வந்து ஒரு டைம் ஃபிளிப் பண்றோம்னா அதுல ஹெட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி 2 தானே. இங்க 1 வர்றதுக்கான காரணம் ஒன்னு ஹெட் வரலாம் இல்ல டெய்ல் வரலாம். அதனால 1. ஏன்னா ஹெட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி 1. ஆனா இங்க ஹெட் 2 இருக்குல்ல, அதனால 2. ஃபேவரபிள் அவுட்கம் 2. அதே மாதிரி இங்க 2/2, 2/2. ஸோ இது மொத்தமா கட் ஆயிடும். வேல்யூ 1 தான் வரும். 1. ஸோ இப்போ பிளஸ் இதுதான் பாத்தீங்கன்னா டோட்டல் அவுட்கம்ங்கிறது. நமக்கு என்ன தேவை? நமக்கு டபுள் ஹெட்டட் காயின்ல இருந்தா அது வந்திருக்கணும். ஸோ அப்போ இதோட ப்ராபபிலிட்டியை மட்டும் மேல எடுத்து எழுதிக்கணும். இதான் பேஸ் தேரம். ஸோ 1/2 into 1 divided by 1/2 into 1/8 plus 1/2 into 1. எல்லாத்துலயும் 1/2 காமனா இருக்கு, கட் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் 1, 1/8 plus 1 வரும். ஸோ 1 into 8 8, 8 plus 1 9. ஸோ 9, இந்த 8 மேல போயிடும். 8/9 தான் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த பேஸ் தேரமா இருக்கட்டும், வெண்டா செஞ்சதுக்கு அப்புறமா கண்டக்ட் பண்ண எல்லா டாபிக்கா இருக்கட்டும், உங்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கும். அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.